நடிகர் நடிகைகள் ஒரு பெருந்தொகையை வாங்கிக் கொண்டு விளம்பரங்களில் நடிப்பது வழக்கம். அந்த வகையில் கிரிப்டோ கரன்சி மோசடி பணத்தை சம்பளமாக பெற்று நடித்ததால் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற BSNL ஊழியரான அசோகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சமூக வலைதளங்களில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என்ற ஆசை வார்த்தையை நம்பி ஆஷ்பே கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய முடிவெடுத்தார். தான் ஓய்வு பெற்ற போது கிடைத்த மொத்த பணத்தையும் கிரிப்டோ கரன்சியில் செலுத்தி கோடீஸ்வரராக திட்டமிட்டார் அசோகன். சம்பந்தப்பட்ட கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திலிருந்து அசோகனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அசோகன் முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததால் கோவையில் நடைபெற்ற இந்நிறுவனத்தின் துவக்க விழாவிற்கு அழைக்கப்பட்டார். அங்கு நடிகை தமன்னா உள்ளிட்ட சில திரை நட்சத்திரங்கள் விழாவை சிறப்பித்ததை பார்த்த மகிழ்ச்சியில் அசோகன் தான் பேசிய அதே நபரிடம் தொடர்பு கொண்டு கிரிப்டோ முதலீட்டில் ஈடுபட்டார். அப்போது அசோகன் அவரது நண்பர்களான புதுச்சேரியை சேர்ந்த 10 பேரையும் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் ஈடுபடுத்தினார். இதனையடுத்து 3 மாதங்களுக்கு பிறகு மகாபலிபுரம் பகுதியில் நடைபெற்ற கிரிப்டோ கரன்சி நிகழ்ச்சிக்கு அசோகன் அழைக்கப்பட்டார். அங்கு நடிகை காஜல் அகர்வால் விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியில் பல கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்களுக்கு கார்கள் பரிசாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அசோகன் தனக்கு காருக்கு பதிலாக பணம் வேண்டும் என்று 8 லட்சம் ரூபாயை பணமாக பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அசோகன் மற்றும் அவரது நண்பர்கள் 2,50 லட்சம் வரை பல்வேறு தவணைகளாக ஆஷ்பே நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு அசோகனின் கிரிப்டோ கரன்சி கணக்கில் 9 கோடி ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. இதனை அவர் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கோயம்புத்தூரை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஒரு கும்பல் இந்த மோசடியில் ஈடுபட்டதை போலீசார் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின், அரவிந்த் குமார் என 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் சொகுசு கார், பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து பின்னர் இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் இந்த வழக்கில் கோயம்புத்தூரை சேர்ந்த தாமோதரன், நூர் முகமது, சந்தானம், இம்ரான் பாஷா, நந்தியப்பன், கணேசன், ஆலியா, ரேஷ்மா உள்பட சென்னை, பெங்களூரு பகுதிகளைச் சேர்ந்த 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததாக தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மோசடி பணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணம் பெற்றுக்கொண்டு பங்கேற்றதற்காக நடிகை தமன்னா, காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முகம்.